நம்ம இப்போ வந்து 1 கிலோ மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். 400 கிராம் வெங்காயம், 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, 10 கிராம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், 200 ml ஆயில், 15 காஞ்ச மிளகா வறுத்து மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துருக்கோம், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா. நான் அதை போட்ட வீடியோ எடுக்கலாம், அதனால நான் எவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து 400 கிராம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளியை வதக்கணும். நல்லா வதக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வேகத்துக்கு நல்லா மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி எடுத்து பார்க்கலாம். நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 200 ml தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 200 ml தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி இப்போ கொஞ்சம் கிரேவி மாதிரி வரட்டும். நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 1/2 மணி நேரமாக அரிசி ஊறிட்டுருக்கு. கிரேவி ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இன்னொரு அடுப்பில் வந்து உலை வைக்க போகிறோம். கொஞ்சம் மஷ்ரூம் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மஷ்ரூம் போட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டுட்ருக்கோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு 20 நிமிஷம் கொதிக்க விடலாம். மூடியை போட்டு லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். நல்லா இப்போ வந்து வந்துடுச்சு. கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். அந்த பக்கம் ஒலை கொதிச்சுட்டு இருக்கு. அரிசி போட்டுடலாம். இது வந்து 1 கிலோ சீரக சாம்பார் அரிசி. நல்லா கொஞ்சம் இப்போ வந்து இது வந்து இப்போ ஆஃப் பாயிலாக வேகட்டும். 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். கிரேவி இந்த பக்கம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. பிரியாணிக்கான கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு.
கிரேவி நல்லா வந்திருக்கு. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. சாதம் வந்து வடித்து எடுத்தாச்சு. இப்போ சாதம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாதமும் கிரேவியும் வந்து ஒரே லெவலில் இருக்கிற அளவுக்கு நம்ம பார்த்து கொட்டிக்கலாம். தண்ணி கொஞ்சம் பத்தலைனா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி வந்து சுடு தண்ணியாக ஆட் பண்ணணும். தண்ணியும் அரிசியும் வந்து ஒரே லெவலில் இருக்குது. இப்போ தம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி. இப்போ தம் போட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 15லேருந்து 17 நிமிஷம் அப்படியே இருக்கணும். இப்போ 17 நிமிஷம் ஆயிடுச்சு. தம் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் சாதம் எப்படி வந்திருக்கு. சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது. டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ தட்டில் போட்டு சாப்பிட வேண்டியதுனா வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். நீங்களும் வந்து இதே மாதிரி வீட்டில் வந்து டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணியை சாப்பிட்டு பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி.